ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 PM ஆகுது அண்ட் இன்னைக்கு டேட் 11 Jan 2025. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் சீரீஸாக யூடியூப்பில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அரௌண்ட் 1,65,000 ஃபாலோவர்ஸ் அங்கே இருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக அது எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரியர் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நான் ஃப்ரெஷராக எப்படி ஒரு ஐடி செக்டாருக்குள்ளே வந்தேன், என்னோடய ஸ்டோரி அதை பேஸ் பண்ணி இன்னும் என்ன மாதிரி இருக்கிற ஃப்ரெஷர்ஸை எப்படி ஐடி செக்டாருக்குள்ளே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுற சேனல் தான் அந்த சேனல். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300+ சேனல்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஃப்ரீ கோர்சஸ், ஃப்ரீ ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ நான் உள்ளே வந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 years கிட்ட ஆயிடுச்சு ஐடி செக்டாருக்குள்ளே. ஸோ எனக்கு இன்னமும் கரியர் ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது தாண்டி நான் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் கரியர் ஐடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட டொமைன் எப்படி இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேட்டா ரிலேட்டடான டொமைன் சூஸ் பண்ணாங்கன்னா அந்த டேட்டா ரிலேட்டடான டொமைனுக்கு அவங்க எப்படி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்ன மாதிரி விஷயங்களாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கரியர் டு அட்வான்ஸ் இன் டொமைன்கிற ஒரு செக்டாருக்குள்ளே வரணும், ஃப்ரெஷர்ஸ்லாம் அதை கற்றுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அது ரிலேட்டடான கண்டினியூஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக கரியர் பற்றி சொன்னோம்னா நம்ம நார்மலாக ஷார்ட்ஸ்லேயே சொல்லி முடிச்சிடலாம். பட் இன்டெப்த்தாக ஒரு டொமைன் நாலேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஷார்ட்ஸ்னாலேயோ ரீல்ஸ்னாலேயோ முடியாது. என்லார்ஜாக பக்காவாக அதை ஸ்கிரிப்ட் வைஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் அந்த டொமைன் நாலேஜ் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வரும். ஸோ நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கரியர் கைட் யாசர்லேருந்து ஒரு மென்டார், ஒரு டொமைன் ஸ்பெசிஃபைட் ஸ்பெஷலிஸ்ட்டாக யாசராக ப்ரொஜெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜான்வரி. இந்த எண்ணுக்குள்ளே என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க. இன்ஸ்டாகிராமில் ஈஸின்னு சொல்ல முடியாது. ஒரு 2.5 years கஷ்டப்பட்டு 1,65,000 வந்தோம். பட் எனக்கு யூடியூப் தெரியும் அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பாக நிறையா காம்படிஷன்ஸ் இருக்கும் அண்ட் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த இயர் எண்ட், அதாவது December 31 என்னோடய டார்கெட் அட்லீஸ்ட் ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சும் ப்ராப்பராக டொமைன் நாலேஜ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கணுங்கிறது தான் என்னோடய டார்கெட்டுங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாமா ப்ரோ நீங்கள் சொல்லலாம். பட் எதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நான் யூஸ்வலாகவே தெரியும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோக்குள்ள தான் நம்ம வீடியோ ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ வாஸ்ட் ஆடியன்ஸுக்கு நம்மளோட டொமைன் நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்காக தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ரோ நீங்களும் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்தீங்களாங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 years தாண்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட்டில் இப்போதைக்கு நல்ல குட் பேக்கேஜ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு அடிஷ்னல் இன்கம் கண்டிப்பாக எனக்கு தேவைங்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு இப்போதைக்கு எந்த நீடும் கிடையாது. அட் த சேம் டைம் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்போ ப்ரமோஷன்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதில் வர இன்கமே எனக்கு சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்கம் பேஸ் பண்ணி நான் இந்த இன்ஸ்டாகிராம் சேனல் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணல. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா யாசர், நான் வந்து ஒரு டேட்டா ஒரு பொசிஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாசர்கிட்ட போனோன்னா இந்த டேட்டா ரிலேட்டட் விஷயங்கள்லாம் கற்றுக்கலாங்கிற ஒரு செல்ஃப் பிராண்ட் க்ரியேட் பண்ணுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த சேனலே கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா இப்போ வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண என்னோடய எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் யூடியூப்பில் சொல்லாத நிறையா விஷயங்கள் இருக்குது என்னோடய டேட்டா டொமைனில். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன டொமைன் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ETL டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட் ரிலேட்டட் டு டேட்டா அனலிஸ்ட், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 years கம்ப்ளீட்டாக வேறு சைடில் எதுவும் இல்லாமல் டெடிக்கேட்டடாக டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 2 years எக்கச்சக்கமான விஷயங்கள் டேட்டாவை பற்றி நான் கற்றுக்கிட்டேன். நான் முக்கியமாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசன் இந்த டேட்டாவை பற்றி ஃப்ரெஷர்ஸ்க்கும் சரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கும் சரி தெரியப்படுத்தணும். இதில் எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம். ஸோ அதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணணுங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த சேனலில் சொல்லணுங்கிறது தான் என்னோடய மெயின் தீமே. ஸோ December 31 மேக்ஸிமம் என்னோடய வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர்ஸுங்கிற கோலையும் நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை எப்படி இதுக்கப்புறம் கொண்டு போகலாம், ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது, உங்களோட நிறையா சான்ஸ் பார்த்துருப்பீங்களா. ஸோ இப்போலாம் நீங்கள் பண்ணால் கொஞ்சம் ரீச் கிடைக்கும் ப்ரோ, இல்லை இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை த வே ஒன்ஸ் அகெயின் ஐ எம் யாசர். வெல்கம் பேக் டு மை சேனல்.